வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ப்ராஸ் வித் யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரகுமான் டிவிலியர்ஸ் அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். என்ன தம்பி சௌக்கியமா? நீங்க டீம் ஃபர்ஸ்ட் வெக்டரி, எனக்கும் ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கு நம்ம ப்ரிடிக்ஷன்ல. வேற மாதிரி பவுலிங் ட்ராக் கொடுத்ததுனால பவுலிங் செமையா பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே மேல ரொம்பவும் ஹார்ஷானா இருக்கக்கூடாது, ரொம்ப யங் டீம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ள ரொம்ப மனசு விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுவும் தோனி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் இல்லை. ஸோ அவங்களுக்கே க்ளூலெஸ்ஸா தான் இருந்தாங்க எல்லாருமே. அவங்களாம் சிவம் துபே எல்லாம் ஸ்ட்ரைட்டாவே அட்டாக் பண்ண போனதே எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. கொஞ்சம் டைம் எடுத்து ஆடி இருக்கலாம். ஸோ டு ரகுமான் டிவிலியர்ஸனோட தாட்ஸ் சொல்லி இனிஷியல் தாட்ஸ் இந்த மேட்ச் பத்தி. நானும் ஆர்ஆர் தான் சப்போர்ட் பண்ணேன் இந்த மேட்சுக்கு. அது அது உங்க கண்ணுக்கு தெரியாது. சரி ரைட்டு, சிஎஸ்கேவை சப்போர்ட் பண்ண ப்ரோ இன்னைக்கு ஆர்ஆர் ஜெர்சி மாட்டிட்டு வந்து உட்காந்துட்டாரு. நான் சொன்னேன்ல, அந்த வீடியோ அப்படி முடிச்சுட்டு இப்படியே வரப்ப நான் சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வீடியோ போட்டேன். என்ன டக்குனு கட்சி மாறிட்டீங்க ப்ரோ. ப்ரோ கட்சிலாம் இல்ல ப்ரோ, சிஎஸ்கே தானே. நீ இப்ப சிஎஸ்கேக்கு நான் பாயிண்ட்ஸ் பேசுறேன் பாருங்க. சரி, அதுதான் நீ சொன்ன மாதிரி சிஎஸ்கே பேட்டிங் ஒண்ணு இன்னைக்கு பார்த்த மாதிரி அவ்வளவு வீக்கான பேட்டிங் தான் கிடையாது. அவங்கள்ட்ட அந்த பவர் இருக்கு. இந்த மேட்ச் அது கிளிக் ஆகல, அவ்வளவுதான். ஆனா வந்து பேட்டிங்ல அவங்களுக்கு பவர் இருக்கு. அதை வந்து நம்ம ப்ரிவியூல இருந்து சொல்றோம், நான் எப்பயுமே சொல்றேன், அவங்க பேட்டிங்ல பவர் இருக்கு. அவங்க மேட்ச் ஜெயிக்கணும்னா பேட்டிங் வச்சுதான் ஜெயிக்க முடியும். அவங்க பவுலிங் வச்சு எனக்கு ரொம்ப கஷ்டம் மேட்ச் ஜெயிக்கிறது. அந்த பேட்டிங்ல அதுக்கு தேவையான பவர் வந்து அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மனசை விட்டுறாதீங்க. ஏன் நானும் இன்னைக்கு மேட்ச் ரொம்ப இதா பார்க்கல, மல்டிடாஸ்கிங் பண்ணிட்டு இருந்ததால மேட்ச் பார்க்கல. பட் இல்ல, நீ இன்னைக்கு ரெண்டு மூணு தடவை மென்ஷன் பண்ணியே வெரி க்ளோஸ் கான்டெக்ஸ்டா இருக்கும், வெரி க்ளோஸ் கான்டெக்ஸ்டா இருக்கும். ஈச்சிச்சு ஏண்டா, ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் பவுலிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அப்படி இப்படிதான் போவோம். ஆனா இவ்வளோ ஈஸியா ஜெயிச்சிருவாங்க நான் எதிர்பார்க்கல. நான் அதெல்லாம் டாஸுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மழை பெஞ்சதுல அதை வந்து பிச்சை மூடி வச்சிருந்தால அந்த மாய்ஸ்டர் வந்து ஸ்விங் ஆகும்னு வந்து ப்ரிவியூலே சொன்னாங்க. அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ப்ரிவியூலே வந்து சொன்னாங்க, ஒருவேளை சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சு பவுலிங், அதுதான் ருத்ராஜ் சொன்னாரு, ஆப்வியஸ்லி பவுல் ஃபர்ஸ்ட்னு. அப்ப அவங்க டாஸ் ஜெயிச்சு மேட் என்ட்ரி கலீல் அகமது போட்டிருந்தா மேபி ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டா தான் இருந்திருக்கும். அப்போ அதை நம்பிதான் நான் சொன்னேன், இவங்கள்ட்ட பேட்டிங் இருக்கு. இன்னைக்கு ஆன அளவுக்கு அவங்க மட்டமான பேட்டிங் கிடையாது. சிஎஸ்கே டீசென்டாவே இல்ல, டெஃபினெட்லி நீ சொல்ற மாதிரி இந்த மேட்ச் வந்து டாஸ் தான் டிசைட் பண்ணுச்சு. கரெக்டா இன்னைக்கு எல்லாமே ஆர்ஆர் ஃபேவர் பண்ணிச்சு, ஜெயிச்சிட்டாங்க. அங்க இதே அவங்க சேஸ் பண்ணிருந்தா இப்படி ஒன் சைடடா போயிருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போயிட்டாங்க. சேஸ் பண்ணிருந்தா இன்னும் இவ்வளவு கேவலமா ஆடி இருக்க மாட்டாங்கன்னு தெரியுது. இது வந்து அவங்க பொட்டன்ஷியல் வேற, அங்க எக்ஸிபிட் பண்ணது வேற. சிஎஸ்கேவோட பேட்டிங், சஞ்சுவோட ட்ரேடு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் கிளிக் ஆகலன்னு தான் சொல்லணும். அவரையும் பெருசா சொல்ல முடியாது, நம்ம பார்த்துதான். பவுலர்ஸ் நல்லா அசிஸ்ட் இருந்தது. ரெண்டு பேருமே, ருத்துராஜும் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, சஞ்சுவும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ அவரையும் பெருசா பிளேம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்வியஸ்லி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஃபுல் ஹைப்ல இருந்தாங்க. ரீல்ஸ் எல்லாம் சஞ்சு வச்சு போட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாங்க. ஒரு ஃபெயிலியர் தான், பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ருத்துராஜும் ஒரு ஃபெயிலியர் தான் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓவர்டன் மட்டும் தான் இன்னைக்கு. எனக்கு சஞ்சு கூட அடிக்க போனாரு, என்னதான் ஸ்விங் ஆனாலும் அவர் அடிக்க. ருத்ராஜ் வந்து ரொம்பவும் பார்த்தாடுற மாதிரி ரொம்ப நின்றுட்டாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா இனிஷியல் மேட்ச் குறை சொல்ல முடியாது, ஆரஞ்சு கேப்ல நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பயந்தேன். ஓகே சாம்சன் சொல்லிட்டு நம்ம பக்கம் திரும்புவாங்கன்ட்டு. அடுத்து ருத்ராஜ் அவுட் ஆன உடனே ஓகே ப்ரோ பக்கமும் திரும்புவாங்க. இல்ல கண்டிப்பா நான் இப்பவும் சொல்றேன், ருத்ராஜ் வந்து அந்த ஆரஞ்சு கேப் இந்த மேட்ச்ல வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா அடிக்காரு. கொஞ்சம் ப்ரெஷர் போட்டுருக்கலாம், ஆப்போனன்ட்ஸ் பவுலர் மேல கொஞ்சம் ப்ரெஷர் போட்டுருக்கலாம்னு தோணுது. இல்ல, இதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்றோம், இந்த மேட்ச் வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி பாத்துக்கிட்டோம். கொஞ்சம் ஒரிங் சைன்ஸ் இருக்கு, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் சிஎஸ்கேல இல்ல. ஒரு பில்டிங் பேஸ்ல இருக்காங்க, அந்த டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்காம, ஏன்னா இப்ப லாஸ்ட் இயரும் இதே தான் சொன்னீங்கன்னா நீங்க கொஸ்டின் பண்ண முடியாது. லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்குமே பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. பேட்டிங் லைனப்லயே பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. பிரீவிஸும் இல்ல, தோனியும் இல்ல. ஸோ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும் மாறி இருக்கு, நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அடாப்ட் ஆக ஒரு மினிமம் ஒரு 4-5 மேட்சஸ் ஆகும். அதை சிஎஸ்கே ஃபேன்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ன்றது வந்து எங்கேயுமே ஸ்மூத்தாவே போவாது. அந்த டிரான்சிஷன் அப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அடாப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க லைக் எடுத்த உடனே
இந்த லைக் உங்க தோனி கூடயோ இல்ல பழைய சிஎஸ்கே பிளேயர்ஸ் கூட எல்லாம் இவங்களை கம்பேர் பண்ணாங்கன்னா அதெல்லாம் பெரிய ப்ரெஷர். ஏன்னா ஏற்கனவே ஆக்ஷன்லயே இந்த 2 பசங்களை அந்த பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு வந்து அங்கேயே ப்ரெஷர் போட்டு வச்சுட்டாங்க. இன்னும் இவங்க எடுத்தோடனே இப்ப கம்பேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நெக்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றதுக்குமே இன்னும் கஷ்டமா போயிடும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக், அந்த லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது ப்ரோ. அவங்க வந்து கொஞ்சம் அந்த ப்ரெஷர் ஆனது, ஆயுஷ் மாத்திரி அவுட் ஆனதா இருக்கட்டும் சரி. எனக்கு தூபே கூட இன்னைக்கு வந்தது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிளண்டர் மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு 6 அடிச்சிட்டாரு வந்தாரு, ஜடேஜா ஓவர்ல ஒரு 6 அடிச்சிட்டீங்க. இந்தியாவுக்கு இதே மாதிரி ஆடுறப்ப கொஞ்சம் எடுத்துட்டு போனாரு மேட்ச. இன்னைக்கு ஏன் அந்த ஓவர்ல இன்னொரு 6 போகணும், அந்த 6க்கு ஏன் போய் தேவையில்லாம அவர் அவுட் ஆனப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு அங்கேயே ஓகே இதுக்கு மேல ஒன்னும் பெருசா வரப்போகாதுன்னு. எங்க தூபே விக்கெட் தான் நம்ம முடிவு பண்ணோம். ஒரே ஓவர்ல 2 விக்கெட் விட்டதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருந்துச்சு, தூபே அவுட் ஆனதுதான். இல்ல சர்ஃப்ராஸ் கானும் கார்த்திக் சர்மாவும் கொஞ்சம் கிளிம்ஸ் காட்டினாங்க, கொஞ்சம் டீசென்டாவே ஆடினாங்க. சர்ஃப்ராஸ் கான் நல்லாவே பால டைம் பண்ணாரு, மிஸ் ஷாட்லாம் கிடையாது, டீசென்டாவே ஆனாரு. கார்த்திக் சர்மாவும் டீசென்டா ஆனாரு. ஓவர் டைம் தான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே ஆடி கொடுத்தாரு, அந்த நின்று கொஞ்சம் பார்த்து ஆடி கொடுத்தாரு. ஒரு 36 பால் 43 அடிச்சாரு, அதனாலதான் அவங்க வந்து 127 வந்தாங்க. ஸோ கிரெடிட்ஸ் டு ஓவர் டைம் ஃபார் இஸ் பேட்டிங். அதுக்கப்புறம் பெருசா இல்ல சிஎஸ்கே பேட்டிங் சொல்ற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் போர் டே தான். இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே அவங்களுக்கு எனக்கு ஒன்ன பொறுத்த வரையும். சர்ஃப்ராஸ் கான் ஒரு நல்ல அடிஷன். ஆக்சுவலா அவர் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா இன்னுமே பெட்டரா அந்த சீசன் ஃபுல்லா நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். நம்ம ப்ரிவியூல கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா லோவர் டவுன்ல வந்து தூபே மட்டும் டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இவரையும் யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ப்ரிவியூல எல்லாம் வந்து பிரசாந்த் வீல் நம்ம நிறைய பிளேயர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். பட் சர்ஃப்ராஸ் வந்து இம்பாக்ட் பிளேயரா சொன்னோம். இன்னைக்கே அவரோட அந்த இன்டென்ட் அந்த ஃபார்ம் எல்லாம் கிளியரா தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து செம்மையா டைம் பண்ணாரு. ஸோ அவர் இந்த சீசன் ஃபுல்லா த்ரூ அவுட்டா யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். விக்கெட் விழுந்தாலுமே அவர் இன்டென்ட்ல வந்து டிஃபரன்ஸே தெரியல, அடிக்க தான் போயிட்டு இருந்தாரு. அடிக்க போனா விக்கெட் விழுந்து தெரிஞ்சுமே அவர் அடிக்க போயிட்டு இருந்தாரு 3 விக்கெட் இருக்கப்போ. சோ அவருக்கு மேல வரப்ப இன்னுமே இந்த குஷன் இருக்கும், இன்னும் ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா போவார். அவுட் ஆனா பரவாயில்ல, ஒரு அவருக்கு என்ன வந்து ஒரு 20 ரன் 30 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போனோம். கீழே வந்து இதே வந்து பிரேவிஸ் தூபே அப்படியான டீம் இன்னும் டிஃபரெண்டா தெரிஞ்சிருக்கும். எனக்கு அவர் மேலே ஆடுறது பெட்டர் தான் தோணுது. இப்போ நம்ம அப்படியே ஆர்ஆரோட பவுலிங் போயிடலாம். ஆர்ஆரோட பவுலிங்ல ஒரு நல்ல காம்பினேஷன் ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. இந்த பவர் பிளேல பவுலிங், இந்த மேட்ச் பவுலிங் ட்ராக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த காம்பினேஷன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஓவர்சீஸ் பவுலர்ஸ் 2 பேர் பாக்குறதுக்கு இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. யாராவது ஒருத்தர் கிளிக் ஆனா கூட பவர் பிளே ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மிடில் ஓவர்ஸ் பிஸ்னாய் கொஞ்சம் இன்னைக்கு எக்கனாமிக்கலாவும் இருந்தாரு, விக்கெட்டும் எடுத்தாரு, லாஸ்ட் மினிட்ல எடுத்தாரு. பட் எக்கனாமிக்கலா இருந்தாரு, அதுவே பெரிய விஷயம். அப்புறம் பிஸ்னாய் கம்பெனியா வந்து ரவீந்திர ஜடேஜா ஒரு பயங்கர தூபே விக்கெட் எடுத்துட்டு ஒரு செலிப்ரேஷன் போட்டாரு பாத்தியா, பயங்கரமா இருந்துச்சு. அவரும் ஒரு வெறியோட தான் இருந்திருக்காரு. அதான் ஒரு ஞாபகம் வந்தது, அதை பார்த்த உடனே நான் ட்விட்டர்ல சில போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். ரவீந்திர ஜடேஜா வந்து பவுண்டரி லைன்ஸ்ல அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தேன். ஆனா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு பிரசன்டேஷன்ல சொல்லியிருக்காரு பிங்க் சூட்ஸ் மீ மோர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதெல்லாம் வச்சுட்டு இவரு போய் அழுத்தாரா? நானும் அதான் ப்ரோ யோசிச்சேன். ஏன்னா ஃபுட்பால் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க எப்பவுமே ஒரு ஃபார்மர் கிளப் அகேன்ஸ்டா விளையாடுறப்போ அவங்க வந்து கோல் ஸ்கோர் பண்ணாலுமே அந்த லைக் ஓகே அவங்களுக்கு ஏற்கனவே அந்த லெகசி கேரி பண்ணிருந்தாங்கன்றதுனால அதை பிரேக் பண்ணுவாங்கன்றதுக்காக சைலண்டா போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு 6 கொடுத்துட்டாரு. ஒரு 6 கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிட்டாரா, அதுக்கு ரிப்ளை பண்றதுக்காக மட்டும் தான் எனக்கு அந்த செலிப்ரேஷன் இருந்ததே தவிர அது ஒரு இதுல பண்ணல. பட் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என் வீட்டு கண்ணுக்குட்டி தான் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் அவர் சொன்ன அந்த வேர்டு தான் பிங்க் சூட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிருக்காரு. அதான் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். இத்தனை வருஷம் சிஎஸ்கேக்கு ஆடிட்டு இவங்களுக்கு ஹார்ட் பிரேக் சொல்லும் போது ரொம்பவே இதா தான் இருக்கும். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களோட இன்னைக்கு பிளேயிங் 11 and 12 செலக்ஷன் எக்ஸ்ட்ராடினரியா செலக்ட் பண்ணாங்க. இந்த பிச்சுக்கு என்ன தேவையோ அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. கூட துஷார் தேஷ்பாண்டே கொண்டு வராங்கன்னு நினைச்சா, பட் அவங்க டேலண்டா பிரிஜேஷ் சர்மா கொண்டு வந்தாங்க. அவருமே இன்னைக்கு சூப்பரா போட்டாரு. நாண்ட்ரே பெர்கட் அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஸ்டீமிங் இன் ஃப்ரம் போத் எண்ட் வந்து சூப்பரா அடி நவுத்திட்டாங்க. அந்த டால் பேஸ் ஒண்ணுமே பண்ண முடியல. சிஎஸ்கே பேட்டர்ஸ்க்கு ஆன்சரே இல்லை, செம்மையா போட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா ஆஸ் யூஷுவல் அவரால் என்ன பண்ண முடியும்னு காமிச்சாரு. அந்த ஓவர்ல என்னதான் 6 கொடுத்திருந்தாலுமே 3 ஓவர் போட்டு 6 எக்கனாமியில போட்டு போயிட்டாரு, 2 விக்கெட் எடுத்துட்டு. ஸோ ரவீந்திர ஜடேஜா எப்பவுமே அவர் அந்த எக்கனாமிக்கல் சைட்ல வந்து இருக்காரு. போன வருஷம் ருத்ராஜ் அவரை பெட்டரா யூஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். தெரியுது, ஆப்வியஸா தெரியுது. அப்புறம் பிஷ்னாய் ஆஸ் யூஷுவல் அவர் வந்து அந்த லெக் ஸ்பின் கூகுளி 90% கூகுளி 10% லெக் ஸ்பின்னா இருந்தாலும் இன்னைக்கு செம்மையா போட்டாரு அவரும். சந்தீப் சர்மா எப்பவுமே டெலிவர் பண்ணியிருக்காரு ராஜஸ்தானுக்கு, அவரும் இன்னைக்கு ஓவரால் பேக்கேஜாவே ஒரு செம்மையான பவுலிங் அட்டாக்காவே இருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்ட் பவுலிங் அட்டாக்கா இருக்காங்க. நான் கூட வந்துட்டு சரி தாஷன் ஷானக்கு ஆடிடுவாங்கன்னு நினைச்சேன் இவருக்கு பலா நாண்ட்ரே பெர்கட் பலா. பட் தே நோ வாட் தே நீடு. வந்து சூப்பரா செலக்ட் பண்ணாங்க. 100 out of 100 இன் டீம் செலக்ஷன் அண்ட் 200 out of 100 இன் கேப்டன்சி. ரியான் பராக் நம்ம டவுட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ரொம்ப ஏர்லியா வந்து அப்ரிஷியேட்
செம்ம கேப்டன் அந்த அப்ரிஷியேட் அளவுக்கு பண்ண தப்பு இல்ல ப்ரோ, பேசிருக்காங்க. பண்ணுங்க ரொம்ப இல்ல டூ இல்ல மச்சா போகுது அவ்வளவுதான். செம்ம கேப்டன் அப்படின்னு பேசக்கூடாது. இந்த மேட்ச்ல சூப்பரா கேப்டன்சி பண்ணாரு. அவர் அந்த யூஸ் பண்ண அவர் ட்ரூப்ஸை யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸ்ல டக்குன்னு ஆர்ச்சரை கொண்டு வந்து அங்க ஒரு விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும், பிஷ்னா யூஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு சூப்பரா யூஸ் பண்ணாரு. 200 அவுட் ஆஃப் 100 ஃபார் பராக் கேப்டன்சி டுடே. இதோட அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ சொல்ற மாதிரி பராக் கேப்டன்சி பவுலிங் ரொட்டேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஓகே. பட் அந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் எனக்கு இன்னமும் இடிக்குது. ஏன்னா தூபே விக்கெட் எடுத்துட்டு ஜடேஜா ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார்ல, அதுக்கு இன்னொரு பேரல் சீக்வன்ஸ் இவரை காட்டினாங்க, இப்படி இப்படின்றாரு. இதெல்லாம் தேவையா? இல்ல எனக்கு புரியல. அந்த அளவுக்கு அவரும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும்ல, அவரும் வந்து வராரு, ஓ கேப்டன் வராரு, அவரு அமைதியா இருந்தா இப்படி எல்லாம் சொல்றேன். நீங்க நம்ம பேசுறதுக்கு காரணம் என்ன? அவரு வந்து அவர் பிரசன்ஸ் வந்து காமிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த செலிப்ரேஷன் விட்டுருங்க ப்ரோ, ஏன்னா செலிப்ரேஷன் காமன் திங் தான். நம்ம கிரிக்கெட்ல மட்டும் தான் பெருசா பாத்துட்டு இருக்கோம், மத்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தா கலாய்க்கு அது ரொம்ப டாக்ஸிக்கா போகாம இந்த ஃபன்னா போயிட்டு இருந்தா ஓகே. ஃபன் ஜோன்ல இருந்தா ஓகே. இல்ல இதே அக்ரேஷன் வந்து விராட் கோலி மாதிரி பிளேயர்ட்ட காட்டினா நமக்கும் நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அவனே அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்கான், அவர் பண்ண அங்க மாட்டாரு, அப்படி பண்ண போயிட்டு மாட்டாரு. 2 மேட்ச் முடிஞ்சிருச்சு, 3வது மேட்ச் பாக்குறோம். ஆனா அந்த 3 மேட்ச்ல அவங்க ஒன் பவுலர்ஸரும் இவங்க சைடு. பவுலர்ஸ் மேல நம்ம பெருசா ட்ரஸ்ட் பண்ணல. பட் இருந்தாலுமே இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பாக்குறோம், ஃபர்ஸ்ட் இல்ல மொத்த பவுலிங்குமே முதல்ல அந்த எஸ்பெஷலா அந்த பவர் பிளே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பவுலிங் டிஸ்ப்ளே பண்ணாங்க. உண்மையாவே 2 பக்கம் அவரு ஒரு பக்கம் உள்ள போட்டு இறக்கிட்டு இருந்தாரு, இந்த சைட்ல இருந்து இவர் போட்டுட்டு இருந்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாக்க. இந்த பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லின்றது கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருந்தது இந்த மேட்ச் தான். சிஎஸ்கே இப்போ பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ஒரு டீசெண்டா ரொம்ப பெரிய டார்கெட்லாம் சூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 160 170 டார்கெட் பண்ணிட்டு ப்ரோ அந்த ஸ்கோர் எனக்கு அடிச்சிருந்தாங்கன்னு நம்பிக்கை இல்ல, வச்சுக்கோங்களேன். வைபவ் சூரியவன்சி இவரை ப்ரோ வச்சுக்கிட்டு எனக்கு நீங்க சுத்தமா யோசிச்சு நம்பிக்கை இல்ல. பாருங்க. இல்ல இல்ல இப்போ வந்து நான் வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல வரல, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்டெக்ஸ்டா இருந்தது. கரெக்ட் இந்த கரெக்ட். இந்த சர்பேஸ்க்கு சொல்றேன். 160 170னா நல்ல டோட்டலா இருக்கும். அதே மாதிரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல ஒரு போல் இருந்தது பாத்தீங்களா, எந்த ட்ரேட் வந்து மோர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும், ரவீந்திர ஜடேஜாவா இல்ல சஞ்சு சாம்சனான்னு. மோர் ஓவர் எல்லாம் 73% வந்து சாம்சனுக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க, ஜடேஜாக்கு வந்து 27 தான் வந்துருச்சு. நம்ம வியூவர்ஸ்ட கேட்டலாம், யார் எந்த ட்ரேட் ஆக்சுவலா ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் எது வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, ஸ்குவாட் வச்சு ஃபுல்லா சொல்லிருங்க. இல்ல எனக்கு முன்னால இருந்தே சொன்ன மாதிரி தான், எனக்கு ஜடேஜா டு ஆர்ஆர் இஸ் மோர் எஃபெக்டிவ் தேன் சஞ்சு டு சிஎஸ்கேன்னு தோணுது. மோர் எஃபெக்டிவ்னா வந்துட்டு ஒரு 48-52 அந்த அந்த ரேஷியோல சொல்லலாம். ராஜஸ்தானுக்கு 52% ப்ராஃபிட்னா இவங்களுக்கு வந்து 48ன்னு சொல்லலாம். ஏன்னா சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர்ல அவுட் ஆயிட்டாருன்னா அங்கேயே முடிஞ்சு. சில மேட்சஸ் அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு, ஃபுல்லா போவாரு, 80 90 அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு, எல்லாம் ஓகே. பட் வந்து சஞ்சு சாம்சனோட கோட்டா அதோட முடிஞ்சு. ஜடேஜா வந்து 3 டைமென்ஷனல் பிளேயர், 3D பிளேயரும்பாங்களே அது மாதிரி 3 டைமென்ஷனல் பிளேயர். அவர் வந்து பேட்டிங்ல விட்டா பவுலிங்ல காம்பன்சேட், பவுலிங்ல வந்து அவர் வெளில எடுக்க முடியாது. பவுலிங்ல வந்து அவர் ஒரு லெஜெண்ட். எப்படியா இருந்தாலும் வந்து ஒரு 7 எக்கானமி 8 எக்கானமில போட்டுட்டு 4 ஓவர் போட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துருவாரு. பவுலிங்ல என்னைக்குமே ப்ராஃபிட். பேட்டிங்ல அடிச்சாருன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷன் ஃபார் ராஜஸ்தான். அதுவும் இல்லாம ஃபீல்டிங்லயும் அவர் வந்து வெளியில எடுக்க முடியாது, எங்க பால் போனாலும் பாஞ்சு பாஞ்சு பிடிச்சி ஏதாவது பண்ணிடுவாரு, டேரக்டர்லாம் அடிச்சு. ஸோ வந்து ரவீந்திர ஜடேஜா அஸ் ஆல்ரவுண்ட் பேக்கேஜ் இஸ் மோர் எஃபிஷியன்ட். அதே மாதிரி அந்த ட்ரேடு பாத்தீங்கன்னா அவங்க ஒன்லி ரவீந்திர ஜடேஜா கொடுக்கல, ரவீந்திர ஜடேஜா பிளஸ் சாம்கரன். அப்படிங்கும் போது வேல்யூ ஆஃப் த ட்ரேடு கம்மி ரவீந்திர ஜடேஜாக்கு சஞ்சு சாம்சன் கம்பேர் பண்ணும் போது. பர்ஸ் வேல்யூ ஆஃப் த ட்ரேடு அது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜடேஜா தான். 2 டீமுமே ஈக்குவலா தான் ப்ரோ சொல்லுவேன். ஏன்னா இந்த சைட்ல ஜடேஜா வந்து அவருக்கு இன்னும் 2 வருஷம் அதிகபட்சம் இந்த இதுல ஆட முடியும். அடுத்த பிக் ஆக்ஷன் போறப்போ என்ன ஆகுமோ தெரியாது. பட் ஆனா இந்த நீங்க இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எடுத்தது வந்து இன்னும் சஞ்சு சாம்சன் எப்படி அவங்க ஃபியூச்சரா பாக்குறாங்க. இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அது, அர்லி கால். அந்த போலுமே இன்னைக்கு போடுறது சும்மா லைக் இந்த மேட்ச் வச்சு போட்டிருப்பாங்க, அண்ட் சஞ்சுரோட ரீசன் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு லாங் டர்மா பார்த்தா அது எனக்கு சிஎஸ்கேக்கும் எஃபெக்டிவா தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா போக போக ஒரு 5 இயர்ஸ், அதுவும் தோனி மாதிரி ஒரு பிளேயர் வெளில போயிடுவாரு. அப்போ ஒரு அங்க ஒரு லைக் அந்த விக்கெட் கீப்பர் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றப்போ சஞ்சு ஒரு ரைட் கால் தான். பட் அது எப்படி எஃபெக்டிவா போகுதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு போக பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட் கால்லாம் இல்ல ப்ரோ, 50-50 தான். இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லிமிடெட் டைம் பெனிஃபிட்டா இருக்கும், அவங்களுக்கு ஒரு லாங் டர்ம்ல அது ஒரு நல்ல ரன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் சஞ்சு சாம்சன். நான் பேட் கால்னு நான் பேட் கால்னு சொல்லல, நான் ஜெனரலா பாக்குறவங்களுக்கு சொல்றேன், உங்களை சொல்லல நானு. இல்ல அடிப்பானுங்க ப்ரோ, அடிப்பானுங்க 48 சொன்னனால. பிரவீன் ப்ரோ, நீங்க சொன்னது வந்து கம்ப்ளீட்லி அக்ரீடு, என்னோட தாட்டும் அதேதான். ஆனா என்னன்னா எனக்கு ஆர்ஆர் வந்து ஒரு ரைட் கால் எடுத்திருக்காங்க. சஞ்சு வந்து பேக் பண்ணி ஸ்குவாட்லயே வச்சிருந்தாங்க, ரிலீஸ் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா எங்கேயுமே யூட்டிலைஸ் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு மிட்டுக்கு மேல சூரியவன்சி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சஞ்சு எங்க யூஸ் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ரியான் பராகையும் மேல இருக்கணும்,
துருவ் ஜூரலையும் மேல அனுப்பணும். கீழே அனுப்பவனுக்கு துருவ் ஜூரலோட இம்பாக்டே தெரியலங்க. ஸோ அப்புறம் ஹிட்மேர் வேற இருக்காரு. ஸோ இங்க சஞ்சீவ் வந்து மேல சூரியவன்ஷி பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க அவ்வளவு யூட்டிலிட்டி கிரிக்கெட்டா இருக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க இருந்து ஜடேஜா வராதுன்றப்ப கரெக்டான சாய்ஸ் மேக் பண்ணிருக்காங்க. அதுவும் நீங்க சொல்ற மாதிரி 2 வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்குமா. ஜடேஜா யூட்டிலைஸ் பண்ண முடியாது, 2-3 வருஷம் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள இவங்க ஒரு நல்ல ஸ்குவாடை செட் பண்ணி கப் அடிக்கிறது தான் மோட்டிவ். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. அங்க நீங்க சொல்ற மாதிரி சஞ்சீவா ஒரு லாங் ரனுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வழக்கம் போல டிக்கெட்டுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சிஎஸ்கே யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ப்ரோ ஐகானிக் பிளேயரா பாப்பாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏற்கனவே சிஎஸ்கேக்கு ஒரு நேம்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நேம்ஸ்ல அவர் ஆட் பண்ணலான்றது தான் இன்னொரு இன்டென்ஷனா இருந்திருக்கும் சஞ்சய் சாம்சனை ட்ரேட் பண்றப்போ. இன்னொரு விஷயம் ஆர்ஆர் பாயிண்ட் பத்தி சொல்லணும்னா, ரியான் பராகுமே அது ஒரு ப்ரெஷரா இருக்கும். ஏன்னா சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயரை வந்து வெளியில உட்கார வச்சுட்டு இவரை கேப்டன்ஷிப் பண்ண விட்டாங்கன்னா அவுட் சைடு ப்ரெஷரும் அதிகமா இருக்கும். அந்த டக் அவுட்லயும் ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் வந்து மெயின்டைன் ஆகும். அது வந்து அவர் கேப்டன்சி வந்து கன்ஃபார்மா அஃபெக்ட் பண்ணும். ஸோ லீவிங் சஞ்சு சாம்சன் இஸ் பெட்டர் ஃபார் ஆர்ஆர். அவங்க ரியான் பராகோட போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா லீவிங் சஞ்சு சாம்சன் இஸ் பெட்டர் ஃபார் ஆர்ஆர். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லயும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா போன சீசன்லாம் ரியான் பராக் கேப்டன்சி ஆஹா ஓஹோலாம் இல்லை. ஏன்னா பண்ணாரு கேப்டன்சி, அந்த அளவுக்குலாம் எதுவும் பெருசா பண்ணல. பட் வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல, வெரி வெரி ஏர்லி டு சே. பட் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது, ஆப்வியஸா பார்க்கும் போதே தெரியுது. இப்போ சிஎஸ்கே பேட்டிங் லைனை பொறுத்த வரையும் ருத்ராஜ் மட்டுமே நம்பிக்கை இல்லாம யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஒரு ஹெல்பிங்கா இருக்கணும். ரொம்பவுமே எப்படி சொல்றது, யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாதான் டீம் கொஞ்சமாவது மேல வரும். இப்படி இருந்ததுன்னா செட் ஆகாது. இன்னைக்கு முதல் மேட்ச் ஹார்ஷா இருக்கலாம், பட் யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மேட்ச்ல பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. ஏன்னா யோசிச்சு பாரு, சாம்பியன் டீம் தான், சாம்பியன் டீம் எங்கேயோ இருந்தாங்க, டக்குன்னு இப்படி பாக்குறது கஷ்டமா இருக்கு. விவேக்கோ யாரோ சொல்லுவாங்க இல்ல, சொல்ல வேணாம்னு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி ஒரு 2 இயர்ஸ் பேக் வரையும் ப்ரோ, வியூவர்ஸ் எல்லாரும் ஐபிஎல் ஃபேன்ஸ் ஜெனரலா கிரிக்கெட் ஃபேன்ஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்துச்சுன்னா பிபி டேப்லெட்டோட உட்காரணும் அப்படி பேசிட்டு இருந்த அவங்க இந்த இப்பெல்லாம் வந்ததுன்னா பொங்கல் சாப்பிட்டு அந்த மாதிரி தூக்கமா வருது, அந்த மாதிரி ஆயிடுச்சு ரீசன்ட் 2 இயர்ஸ். ஸோ ரொம்பவே பயங்கர இம்பாக்ட். இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அப்படியே வைபவ் சூரியவன்ஷி பத்தி போயிருவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், அவர் வந்து பிளைண்ட் ஸ்லாகர் தான் கிடையாது. அவருக்கு தெரியுது எந்த பால் அடிக்கணும் எங்க அடிக்கணும்னு தெரிஞ்சுதான் அடிக்கிறாரு. அண்டர்-19 வேர்ல்டு கப்லயும் பார்த்தோம். போன வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல ஐபிஎல்ல 6 அடிக்கலாம் இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். அதே மாதிரி இந்த குஜராத் மேட்ச்ல பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஒரு பர்பிள் கேப் ஹோல்டர் பவுலரையும் சிராஜ் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பவுலரையும் வச்சு விளாசி ஒரு 100 அடிச்சாரு. அந்த திஸ் கை இஸ் கோயிங் டு கோ லாங் வே அப்படின்ட்டு எனக்கு தோணுது. திருப்பி இப்ப வேற இந்தியன் டீம் உள்ள வரதுக்கான ஏஜ் வந்துருச்சு, ஆப்டான வயசுக்கு வந்துட்டாங்கிற மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அவரை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வரலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. வெரி வெரி இம்ப்ரெஸ்ட், சூப்பரா ஆடினாரு, செம்ம பேட்டிங். அவரு தான் கேமே முடிச்சிட்டாரு, ஆக்சுவலி கேமே முடிச்சிட்டாரு சின்ன வயசுல. அந்த கான்பிடன்ஸ் நீங்க சொல்லுங்களேன், என்னதான் ஒரு எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் பால் போய் அடிக்கிறதுலாம் நம்ம எப்போதான் பார்ப்போம். இந்த ஷேவாக் போவாரு, இல்ல ஏதாவது ஒரு எவ்வளவு நல்ல பேட்ஸ்மேனா இருந்தாலும் ஒரு பால் 2 பால் நீங்க யார் இடத்துல ஃபர்ஸ்ட் பால் போக மாட்டாங்க. இப்ப வேணா ரோஹித் சர்மா அப்படி பண்றாரு. அந்த 15 வயசுல அவர் பேஸ் பண்ற எல்லாருமே இன்டர்நேஷனல் பவுலர்ஸ், எல்லாருக்கும் ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு. ஆனா அந்த பையனுக்கு அந்த பயம்லாம் இல்ல, யார் போட்டாலும் நான் அடிக்கதான் போறேன்ட்டு போறது. அதுவும் இல்லாம அது ஒரு லைக் காட் கிஃப்ட் டேலண்ட் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அது வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணலாம், நிறைய அந்த ஷார்ட் மேக்கிங் எபிலிட்டி எல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸா அடிக்கிறாரு, அடிச்சா வெளியில அப்படின்ற மாதிரி தான். அந்த ஃபர்ஸ்ட் பால் வேணா கிட்ட போச்சு, 2வது அடிச்ச 6 வெளியில விழுது. 15 வயசு பையன், அந்த பையனுக்கும் வயசுக்கும் அந்த விளையாடுறதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அந்த பையன் he has got like way more to go bro. அவர் இன்னும் நல்லா இதே மாதிரி அவர்கிட்ட நம்ம ஒன்னே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த கன்சிஸ்டன்டா அந்த லைக் எதுவுமே பெருசா எடுத்துக்காம இதே லைக் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரோ அதே மாதிரி ஒரு லாங் ரன்ல பண்ணா இந்தியாவுக்கு கண்டிப்பா இவர்லாம் ஒண்ணு அவர்லாம் ரொம்ப எஃபர்ட் எல்லாம் போட தேவை. இவர் பண்ணிட்டு இருந்தா அவங்களே கூப்பிட்டுப்பாங்க, நீ வாப்பா தம்பின்ட்டு ஒரு 2 வருஷம், ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்கு, இன்னும் 2-3 வருஷம் நல்லா பண்ணானா கண்டிப்பா அவருக்கு அந்த ஸ்பாட் அவரே ஹோல்ட் பண்ணிடுவாரு. எல்லா பாலையும் அடிக்க போறதுலாம் கிடையாது ப்ரோ. நல்ல பால் போட்டா சிங்கிள் ஆடிடுறாரு, தெளிவா. நான் கிளீனா நோட் பண்ணது என்னன்னா, அவர் வந்து டக்குன்னு பேட்டை விடுறதுல வெயிட் பண்றாரு. ஸ்லோவர் ஒன்னா இருந்தாலும் அதை கரெக்டா பிக் பண்ணிட்டு கரெக்டா அதை ஸ்லாஷ் பண்ணிடுறாரு. நிறைய பேட்டர்ஸுக்கு வந்து மிஸ் டைம் ஆயிரும், அப்படியே எட்ஜ் வாங்கி ஏறிடும். அவர் அப்படி இல்லை, பால் வந்து பேட்டுக்கு வர வரையும் வெயிட் பண்ணி நல்லா ஸ்லாஷ் பண்றாரு. அந்த ஸ்லைஸ் பண்றதெல்லாம் பார்த்தேன், ஒரு ஆஃப் சைட் 6 எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த பவர் அந்த டைமிங் தான் கரெக்டா, ஸ்லோவர் ஒன்னையும் கரெக்டா பிக் பண்ணி அடிச்சிடுறாரு. ஸோ நீங்க சொல்ற மாதிரி அதான் வே மோர் டு கோ, நல்லா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவர் வந்தது ஒரு கிளியர் டிஃபரன்ஸே தெரியுது. இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸ் ஆடுறதுனாலதான் ஆப்போசிட் சைட்ல
ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு நல்லா டைம் எடுத்து ஆடுற அந்த ஒரு குஷன் கிடைக்குது. இன்னைக்கு ஹிட்மயர் வந்து அவங்க இறக்கவே இல்லை ஆக்சுவலி. த்ரூ ஜுரேல் வந்தாரு, அப்புறம் ரியான் பராக் வந்தாரு, ஹிட்மயர் வரல. ஸோ அதை பத்தி உங்க தாட் சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் பிரவீன் ப்ரோ. எனக்கு என்னன்னா அவங்க பெருசா ப்ரோ இந்த மேட்ச்ல ஏன் எதிர்பார்க்கலாம், அது எப்படியா இருந்தாலும் யாரு வந்து இறக்கி விட்டாலும் அடிச்சிடலான்ற மாதிரி டார்கெட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெஸ்ட் எடுப்பா, அடுத்த மேட்ச் ஆடலான்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். அதுல வந்து பெரிய டாக்டிக்கல் மூவாலாம் நான் ஒன்றும் பார்க்கல இந்த மேட்ச்க்கு. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இந்த சீசன் வந்து நம்பர் 3 வந்து துருஜுரல் தான் ஆட போறாரு, நம்பர் 4 வந்து ரியான் பராக் தான். நீ வெயிட் பண்ணி வேணா பாரு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மேட்சஸ் வந்து துருஜுரல் தான் நம்பர் 3, நம்பர் 4 வந்து ரியான் பராக் தான். சப்போஸ் பெர்ஃபார்ம் பண்ணனா மாத்துவாங்க. ஏன்னா இங்க ஹிட்மேர் நம்பர் 3ல பண்ணா ஓகே பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நம்பர் 5ல வந்து அவரை மாதிரி ஹிட் பண்ண முடியாது துருஜுரலால. ஸோ அதனாலதான் துருஜுரலுக்கு மேல சான்ஸ் கொடுத்துட்டு ஹிட்மேர் கீழே தான் யூஸ் பண்ணுவாங்க. பவர் ஹிட்டிங் வந்து துருஜுரல்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதுல எனக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. கண்டிப்பா அவங்க நம்பர் 3 ரியான் பராக் போக போறாங்க, நம்பர் 4 ஹிட்மேர் தான் போக போறாங்க. நீ வெயிட் பண்ணி அடுத்த மேட்ச் பாரு. ஏன்னா த்ரூ ஜீரோல இறக்கி விட்டது சீக்கிரம் போய் முடிச்சுட்டு வாங்குற மாதிரி இறக்கி விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. போயிட்டு அடிச்சு சீக்கிரம்னா 40 ரன் தான் இருக்கு வெளியில, அடிச்சு முடிச்சுட்டு வாங்குற மாதிரி தான் தோணுது. த்ரூ ஜீரோல் இஸ் டெசிக்னேட்டட் ஃபினிஷர் அலாங் வித் ரவீந்திர ஜடேஜா, டானோவன் பெரேரா. ஹிட்மேர் வந்து நம்பர் 4 தான் ஆட போறாரு. ஏன்னா அடுத்த மேட்ச் பாரு, கண்டிப்பா ஹிட்மேர் நம்பர் 4 தான் ஆட போறாரு. நம்ம அடுத்த மேட்ச் பார்த்து டிசைட் பண்ணிக்குவோம். ஸோ இதான் கம்ப்ளீட்டா இன்னைக்கு பார்த்தாச்சு, எல்லா சைடும் அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. ப்ரோவும் சிஎஸ்கே ஜெர்சி கழட்டி தூர வீசிட்டு ஆர்ஆர் ஜெர்சி போட்டு வந்துட்டாரு. அதை பத்தி யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் வேணா யாருக்கு வேணாலும் பண்ணலாம். அதை பத்தி கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ அதுவும் இல்லாம என்னோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸுக்கு வந்துருவோம். வேல் பிரஜன் 2 points, ரஹ்மான் 2 out of 3, ரஹ்மான் டிவிலியர்ஸ் 3 out of 3, பிரவீன் ப்ரோ 2 out of 3. ஸோ நம்ம தான் போயிட்டு இருக்கு. உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து என்ன இந்த 3 மேட்ச் ப்ரெடிக்ஷன்ல? வியூவர்ஸ் உங்களோட பாயிண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி நம்ம நாளைக்கு மேட்ச் வந்துருவோமா, பிபிகேஎஸ் விசஸ் ஜிடி முல்லன்பூர்ல நடக்குது. இதுவுமே கொஞ்சம் பவுலிங் ஃப்ரெண்ட்லியா விக்கெட் கொடுத்தாங்கன்னா போன சீசன் மாதிரி இந்த மேட்சுமே ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ உங்க ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேல் பிரஜன்ட் ஆரம்பிப்போம். பிபிகேஎஸ் தான், டவுட்டே இல்லை. அது எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இதுல நீ வந்து ஜிடி சொன்னாதான் என்ன ரீசன்லாம் கேட்கணும். பிபிகேஎஸ் ஸோ நோ ரீசன்ஸ். ஆப்வியஸ்லி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வெளியே உட்காந்துருக்க அது கூட உள்ள வந்தா ஜெயிச்சு வாங்கி போலாம், அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ பிபிகேஎஸ் தான், நோ டவுட். நானும் பிபிகேஎஸ் அவரும் சொல்றேன். ஆனா லைக் ஓகே பிபிகேஎஸ் தான், ஆனா செகண்ட் பேட்டிங்க்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு தோணுது. பிபிகேஎஸ் ஓகே, நான் வந்து ஜிடி போறேன் நாளைக்கு. ஏன்னு நான் ரீசன் சொல்லிடுறேன். பிகாஸ் வந்துட்டு நான் ஒரு டாப் 4 செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வேலை பிபிகேஎஸ் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சி கடன்னு எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டாங்கன்னா நம்ம டாப்பர் ப்ரெடிக்ஷனோ ஸ்பாயில் ஆயிரும்னு தோணுது. அதெல்லாம் லாஸ்ட் இயர் உங்களுக்கு பஞ்சாபுக்கு தான் ஃபைனல் நடந்தது. சோ வண்ணம் லைட்டா ஹோல்ட் பண்றேன், அதனால பஞ்சாபுக்கு நீ எட்ஜ் கொடுக்கல. பஞ்சாப் நீ டாப் 5 என்ன சொன்ன? நீ டாப் 5 என்ன சொன்ன? பஞ்சாப் தானே சொன்ன 5th டீம். அவங்க உள்ள வர கூட சான்சஸ் இருக்கு. அந்த டார்க் ஹார்ஸ்ன்னு சொன்னல, டார்க் ஹார்ஸ் இன்னைக்கு சொல்றதுல உனக்கு என்ன கஷ்டம்னு நான் கேக்குறேன். டார்க் ஹார்ஸ் சொன்னேன், ஆனா எனக்கு இந்த டாப் 4ல நான் சொல்ற டாப் 4 டீம் தான் உள்ள போகணும். டார்க் ஹார்ஸ் வந்து அதுக்காக நீ எல்எஸ்ஜி சப்போர்ட் பண்ண முடியுமா எல்லா மேட்சும்? அப்படி பண்ண முடியாதுல்ல. டார்க் ஹார்ஸ் சொல்லிட்டுங்க அது மாதிரிதான். ப்ரோ அப்ப இது சப்போர்ட் தானா? இது லாஜிக் வச்சு இல்ல. இல்ல டக்குனு எப்படி அவரு இன்னைக்கு சப்போர்ட் வச்சு நான் பிடிக்கிறேன். எனக்கு என்னமோ நாளைக்கு ஜிடி ஜெயிப்பாங்கன்னு தோணுது. அந்த முலன்பூர்ல வந்து அந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் எனக்கு என்னமோ நாளைக்கு பட்லருக்கு படுமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பியூர்லி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, நாளைக்கு பட்டுச்சுன்னா நல்லா ஆடுவாரு அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ வித் தட் நோட் வந்து நாளைக்கு யார் மேட்ச் ஜெயிப்பாங்கிறதையும் வியூவர்ஸ் எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படியே உங்க ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸையும் போடுங்க. நம்ம வந்து நாளையோட மேட்ச் ரிவ்யூல சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ரஹ்மான் டி வில்லியர்ஸ், வேல் பிரஜன்.